ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி உங்களுக்காக 3 குட்டி குட்டி கதை கொண்டு வந்திருக்கேன். இது நானும் கேட்ட கதை. மற்றவங்கக்கிட்டேருந்து கேட்ட கதை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கதையிலேருந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல் கதை. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணலாம். அப்போ நம்ம எல்லா திங்ஸையும் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருக்க எல்லா திங்ஸு ஒருத்தங்க ட்ரெஸ் பேக் பண்ணுறாங்க, பாத்திரங்கள்லாம் பேக் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட இருந்த மற்ற திங்ஸு. சரி, இப்போது இந்த ஜேர்னியில் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் போகிறது அவ்வளோ சுலபம் இல்லையா? அவங்க கடந்து போகும்போது அவங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் வேணும்ல சாப்பிட்றதுக்கு. ஸோ அதை மாதிரி அந்த ஃபுட்டு, தண்ணி அப்படி அந்த மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டர்ன்ஸு. இப்போ வந்து என்னென்னா, எல்லோரும் டிசைட் பண்ணுங்கள் யார் யார் வந்து என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு வராங்களோ அதே திங்ஸ் தான் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு வரணும். அது அவங்களோட பொறுப்பு. நம்ம இங்கே போய் சேர்கிற வரைக்கும் அந்த திங்ஸ் அவங்க தான் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன். சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் இருக்கிறதுல எது ரொம்ப லைட்டாக இருக்கும்னு எல்லாருக்கும் மைண்ட் செட் அவ்வளோதானே. இப்போ நம்மளே ஏதாவது தூக்க சொல்லணும், எல்லோரும் தூக்குங்க நிறையா திங்ஸ் இருக்குன்னா, ஓகே எது லைட் வெயிட்டாக இருக்கோ அதை நம்ம தூக்கணும்னு நினைப்போம். எதுக்கு ஹெவியாக உள்ளதை தூக்கிட்டு அப்படின்ற மாதிரி நினப்போம் தானே. ஒரு சின்னதாக ஒரு மைண்டில் டக்குன்னு வரும் தானே. அந்த மாதிரி எல்லோரும் எது லைட்டாக இருக்குமோ அதை பார்த்து எடுத்துக்கிறாங்க. இருக்கிறதுல எது ரொம்ப ஹெவினா அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அத்தனை பேரும் சாப்பிட்ணும். ஸோ ஃபுட்டு தான் பயங்கர ஹெவியாக இருக்குது. அதை மட்டும் யாருமே பிக் பண்ணல. ஆனால் அங்கே ஒரு சின்ன ஒரு சர்வெண்ட் வந்து என்ன பண்ணுறாரு, அதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி தானாக முன்னே போய் எடுத்துக்கிறாரு. எல்லோரும் அவரை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. நீயே இவ்வளோ தூக்கிக்கிற, பேசாமல் வேறு யார்ட்டையாவது மாற்றி கொடுத்துரு, நீ இதை தூக்க முடியாதுன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை கலாய்க்கிறாங்க. அந்த மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது ஆனால் அவன் கேட்கவே இல்லை. நான் இதை தான் தூக்கிப்பேன்னு சொல்லிட்டு அவன் தூக்கிக்கிறான். எல்லோரும் நடக்கிறாங்க. இவனோடது மட்டும் ஹெவியாக இருக்குது. மற்றவங்க இதெல்லாம் அவ்வளோ ஹெவியாக இல்லை. இப்போ ட்ரெஸ்லாம் அவ்வளோ ஹெவியாக இருக்காதுல்ல. அவங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக நடக்கிற மாதிரி இருக்குது. இவன் மட்டும் தூக்கிட்டு வரான். அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்தனே லன்ச் டைம் வருது. அப்புறம் ஃபுட் எடுத்துகிட்டு வந்தவன் வச்சு எல்லாத்தையும் பிரித்து சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி பல நாட்கள் நடந்து போகும்போது ஒவ்வொரு வேலைக்கும் அவங்க சாப்பிட்டு தானே ஆகணும். காலையில், மதியானம், நைட்டு அந்த மாதிரி சாப்பிட்டு தானே ஆகணும். அப்போ அவ்வளோ பெரிய கூட்டமும் சாப்பிடுது அப்படின்னா அவன் கொண்டு போன சாப்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவ்ரிடே குறையுது. அப்போ அவனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, எவ்ரிடே அவனோட வெயிட் வந்து கம்மியாயிட்டே இருக்குது. அவன் அவன் அந்த அந்த வெயிட் அவனால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது அந்த டிஃப்ரென்ஸை. அப்போ கொஞ்ச நாள் ஆக அவனுக்கு என்ன சொல்கிறது, வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்கு. அவன் ஃப்ரீயாக நடந்து வரான். இதை பார்த்தோம். ஆனால் மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு டே எவ்வளோ ஹெவியாக தூக்குனாங்களோ அதே ஹெவினஸ் தான் கடைசி நாள் வரைக்கும் தூக்க போகிறாங்க. மற்ற திங்ஸ்லலாம் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் இந்த சாப்பாடு தூக்குனவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஆல்மோஸ்ட் எண்டு டைமில் அவர்கிட்ட எதுவுமே இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிற டைமில் கடைசிலலாம் கொஞ்சம் எதுவுமே இல்லை. ஃபுட்டெல்லாம் தீர்ந்து போயிடுது. அப்போ எவ்வளோ ஃப்ரீயாக நடந்து வராரு. அப்போது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க போய், எப்படி நீ வந்து இதை சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டோடனே அவரோட பதில் என்னென்னா, நமக்கு பார்க்குறதுக்கு எது ஹெவியாக இருக்கோ அது எண்டு வரைக்கும் அது ஹெவியாக இருக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி எது நமக்கு பார்க்கும்போது லைட்டாக இருக்குது, இது நம்ம செய்யவே வேண்டான்னு நினைக்கிறோமோ அது வந்து சேம் அதே மாதிரி எண்டு வரைக்கும் இருக்காது. ஸோ அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வயசபல் சொல்கிறாரு. இது ஒரு கதை. ஸோ இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு திங்ஸு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். சரி பண்ண வேண்டாம், இது நம்ம ஏன் பண்ணிக்கிட்டு ஈஸியாக இருக்கிறது ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் தோணும். ஆனால் அது எண்டில் உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்டடாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ எது பெனிஃபிட்டடாக இருக்கோ அதை பார்க்கணும். எண்ட் டைமில் ஸ்டார்டிங்கில் நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு டிசைட் பண்ணக்கூடாது. அதுக்கான ஒரு ஸ்டோரி. இது குழந்தைங்களுக்கெலாம் சொன்னால் கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க ஸ்டார்டிங்கில் இப்போலாம் அவங்களுக்கு எதுவும் யோசிக்கலாம். இப்போ நமக்கே வந்து ஒரு சில டைமில் யோசிக்க முடியாது. நம்ம ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி எப்போவுமே அப்படி தானே, ஈஸியாக இருக்க என்னவோ சூஸ் பண்ணுவோம். இதில் இல்லை, இதில் படிக்கிறதாகட்டும் எல்லாத்துலேயும் தானே. ஒரு சின்ன குக்கிங்கே இருக்குது, 2 டிஷ் இருக்குது, அதில் ஒன்று செய்யுங்க அப்படின்னா சரி 2த்தில் எது ஈஸியாக முடியுதோ அதை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிப்போமே தவிர, ஸோ ஈவன் நமக்கே அப்படி தான் தோணுது அப்படின்னா ஒரு குழந்தைங்கிட்ட கேட்டிங்கன்னா ஓகே, கஷ்டப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம், எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிடலான்னு தோணும். ஆனால் அது அவனுக்கு பெரியவன் ஆகும்போது அதனால் அவனுக்கு பயன் இருக்கா அப்படின்றது தான் கேள்வி. ஸோ அதை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை யோசித்து முடிவெடுக்கிறதுக்கான ஒரு பக்குவம் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது செகண்ட் வேர்ட்.
செகண்ட் ஒன்று என்னென்னா, ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருக்கு என்ன சொல்கிறது, கஷ்டப்பட்டு தேடுறாரு, ஆனால் வேலையே கிடைக்கல. வீடுக்கு குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை எப்படிரா சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஈவினிங் வந்து நடந்து போயிட்டே இருக்கார். கீழே குனிஞ்சு இப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது அவர் ஒரு காயின் வித்தியாசமாக இருக்குது. என்னடா இது வித்தியாசமாக இருக்குதுன்னு காயினை குனிஞ்சு எடுத்து பார்த்தா, பட் அது வந்து செல்லாத காசு. அதில் ஓட்டை இருக்குது, அந்த காசுக்கு நடுவில் ஓட்டை இருக்குது, பட் செல்லாது. பட் அதை பார்த்தோன்னே ஒரு ஷைனிங்காக இருக்குது. அவருக்கு ஏதோ ஒரு ஹோப்பு. அதை பார்த்தோன்னே ஒரு சிரிப்போடு அந்த காயினை வந்து அவரோட ஒரு கோட்டு மாதிரி எப்போவுமே வந்து வெளியே போகும்போது சட்டை போட்டாலும் சட்டைக்கு மேலே ஒரு கோட்டு போட்டுப்பார். அந்த ஒரு பழையகாலம் படம்லாம் பார்த்துருந்திங்கன்னா ஒரு கருப்பு கலரில் கோட்டு போட்டுப்பாங்க மேலே. அந்த வயசானவங்கலாம் வெளியே போகும்போது மட்டும் போட்டுட்டு திரும்ப கழட்டி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கோட் போட்டிருக்காரு. அந்த கோட்டோட பேக்கெட்டில் வந்து வச்சுக்கிட்டார். ஏன்னா பிகாஸ் அதை எவ்ரிடே அவர் போடுவார் வெளியே போகும்போது, அதனால் அந்த பேக்கெட்லேயே இருக்கட்டும்னு சொல்லி வச்சுக்கிட்டாரு. அந்த காயின் வந்த நேரமோ என்னமோ தெரில, அதுக்கப்புறத்துலேருந்து அவருக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட வறுமை அது எல்லாமே சரியாயிட்டே இருக்குது. வீடில் வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் எது செஞ்சாலும் அது வந்து பாசிட்டிவாக முடியுது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க அவர் குடும்பத்தில். அப்போ அவர் என்ன பண்ணிப்பார், எவ்ரிடே அந்த காயினை எடுத்து பார்க்க மாட்டார். அவர் பாக்கெட்லேயே இருக்கும். அது வந்து ஒரு லக்குன்ற மாதிரி சிம்பிள் ஆஃப் லக்ன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அது எவ்ரிடே தொட்டு தொட்டு பார்த்துப்பார். அந்த காயின் அந்த பேக்கெட்டை அந்த ஷர்ட்டை போடும்போது அந்த பேக்கெட்டில் தொட்டு பார்த்துப்பார். ஓகே இன்றைக்கி இந்த காயின் எடுத்துட்டோமா, ஓகே சும்மா தொட்டு மேலே அப்படியே அந்த பாக்கெட் அழுத்தி பார்த்தா தெரியும்ல உள்ளே என்ன இருக்குன்னு. அது மாதிரி அழுத்தி பார்த்துட்டு ஓகே காயின் இருக்குது, ஓகே இன்றைக்கி போகிற வேலை சக்ஸஸ் அந்த மாதிரி நினச்சிட்டு எவ்ரிடே அது மாதிரி போவார். எவ்ரிடே நல்லா ஆகிட்டே இருக்குது. அவர் பெட்டர் ஆகிட்டார். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு நல்ல நிலைமைக்கு ஆகிட்டார். ஒரு பணக்காரராகவே ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு நாள் சரி இந்த காயினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த காயின் எடுத்து பார்த்தா உள்ள காயின் இல்லை. அந்த காயினுக்கு பதிலாக வேறு ஒரு காயின், சாதாரண காயின். ஆனால் அவர் எடுத்த காயின் கிடையாது, அது இருந்துச்சு. உடனே அவர் வந்து திடீர்னு பதட்டமாகி அவன் ஒய்ஃப் கிட்டே போய் அச்சோ அப்படி சொல்லிட்டு கேட்டு, ஏன் என்னோடய காயினை பார்த்தியா இது கோட்டுக்குள்ளே அப்படின்னோடனே, ஆமாங்க நான் தான் இதை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக எடுத்தபோது இந்த இதை வந்து நான் வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக எடுத்தபோது அது கீழே விழுந்துருச்சு. ஆனால் அதை நான் தேடி தேடி கண்டுபிடிச்சேங்க, ஆனால் கிடைக்கவே இல்லை. தேடினேன் ரொம்ப நாள் தேடினேங்க, கிடைக்கல. ரொம்ப நாள் தேடினியா, அப்போ இது எப்போ தொலைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் கிட்டத்தட்ட காயின் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு அடுத்த நாளே வந்து காணோங்க. அப்போது நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துகிட்டு வந்த நாள் வந்து நீங்கள் இதை பற்றி ரொம்ப வந்துட்டு ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன், நான் இது எப்போவுமே வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாக்கெட்டில் போட்டிங்க, அதை நான் பார்த்தேன். அதனால் இப்போ நீங்கள் திரும்ப அந்த காயின் இல்லைன்னு தெரிஞ்சால் திரும்ப நீங்கள் வாடி போயிடுவீங்கன்றதுக்காக நான் என்கிட்டேருந்து ஒரு காயின் எடுத்து அதுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேங்க. கிட்டத்தட்ட நீங்கள் எடுத்துகிட்டு வந்த நாளுக்கு அப்புறத்துலேருந்தே இந்த காயின் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. அப்போ இவ்வளோ நாள் அந்த காயின் வந்து இது மேஜிக் பண்ணி இது நம்மளை மாற்றிருச்சு, அது லக் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம். அப்படி இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ண தரணும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவருக்கு இது வரைக்கும் நடந்த எல்லா நல்ல விஷயங்களும் பாசிட்டிவாக மாறினது, வேலை கிடைச்சது, லக் எல்லாமே வந்து அந்த காயினோட லக்னால தான் நினச்சிட்டு இருந்தார். நோ, அந்த காயின் அந்த திங்ஸ்னால இல்லை, எந்த திங்ஸ் மேலே வச்சுருந்தாலும் அந்த திங்ஸ்னால ஒரு பிலீஃப் இருந்துச்சுல, நடக்கும்ன்ற ஒரு பிலீஃப் இருந்துச்சுல, கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்ற அந்த பிலீஃப்னால தான் வந்து இவருக்கு எல்லாமே நடந்திருக்கு. பட் நாட் அந்த காயினால் கிடையாது. ஸோ அதுதான் இந்த செகண்ட் ஸ்டோரி. மூணாவது கதை. தேர்ட் ஸ்டோரி பார்க்கலாம். ஒருத்தன் ரொம்ப வாழ்க்கையில் தப்பு பண்ணுறான். என்னெல்லாம் ஒரு மனுஷன் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் பண்ணுறான். போய் சொல்கிறான், பணம் திருடுறான், பிக் பாக்கெட் அடிக்கிறான், வம்பு பண்ணுறான், அடிக்கிறான் எல்லாரையும் போட்டு. யார்கிட்டையுமே ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு சுமூகமாகவே இருக்க மாட்டான். அவனை யாரை கண்டாலுமே அவனுக்கு பிடிக்காது. அவன் அந்த மாதிரியே இருந்துட்டான். வாழ்க்கை முழுசாக அந்த மாதிரி இருந்துட்டான். கிட்டத்தட்ட ஒரு வயசான காலம் அவன் வாழ்க்கையே முடிகிற மாதிரியான ஒரு தருணம் மாதிரியே அவனுக்கு தோணுது. பட் ஆனால் அவன் நினச்சி பார்க்குறான், நம்ம சுற்றி யாரும் இல்லை, நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம் பாரு, எவ்வளோ கெட்டவனாக வாழ்ந்திருக்கோம், இதை நம்ம ஏன் ரியலைஸ் பண்ணவே இல்லை முன்னாடி. ஆனால் இப்போ ரியலைஸ் பண்ணிட்டோம். ஆனால் இதுக்கப்புறமும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம மாறிடணும். இப்போ நான் கடவுள்கிட்ட போய் சாமி கும்பிட்டு, கோயிலில் போய் சாமி கும்பிட்டு முழுசாக நான் மாறிட போகிறேன். நான் இப்போவே ஆக்சுவலி மாறிட்டேன். நான் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு புது வாழ்க்கையை தொடங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் காலையிலேருந்து குளித்து ரெடியாகி கோயிலுக்கு நடந்து போகிறக்காக கிளம்புறாரு. போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துலேயே அவருக்கு ரொம்ப வயசாகி உடம்புலாம் சரியில்லை. என்ன பண்ணுறாரு, பாதி தூரத்தில் இறந்துடுறாரு, கீழே விழுந்து இறந்துடுறாரு. இப்போ இவர் எங்கே போவார், மேலே போகிறாரு, கடவுள்கிட்ட போகணுன்னே அந்த ஜட்ஜ்மெண்ட் இப்போ இவரை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பவா நரகத்துக்கு அனுப்பவான்றம்போது 3/4 பேருக்கு மேலே
இவர் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கார் தெரியுமா, கீழே பூலோகத்தில் இருந்தபோது இவரை கண்டிப்பாக வந்து நரகத்துக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது ஒரு சில பேர் சொல்கிறாங்க, இல்லை இல்லை அவர் கடைசி காலத்தில் வந்து அவர் திருந்திட்டார், அவர் நல்லவன் ஆயிட்டார், நல்லவன் ஆகி தான் கோயிலில் வந்து உங்களை சாமி கும்பிட்ற வந்தார், அப்போ தான் இறந்துட்டார், அந்த மாதிரி நல்லது பண்ணும்போது இறந்துட்டார், அப்போ நீங்கள் போய் அவரை போய் நரகத்துக்கு அனுப்புவீங்களா? கிடையாது, அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. உடனே கடவுள் சொல்கிறாரு, கோயிலுக்கும் அவர் வீட்டத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அளந்து பாருங்கள், ப்ளஸ் அவர் எது வரைக்கும் நடந்து வந்திருக்கான்றதையும் அளந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அளந்து எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அளந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் கோயிலேருந்து வீட்டுக்கு வந்து இவ்வளோ தூரம், அவர் வந்து இவ்வளோ தூரம் நடந்திருக்காரு. அப்போது சாமி சொல்கிறாங்க, இப்போ இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அவர் வந்து கோயிலேருந்து வீட்டுக்கு நடந்து இருக்கிற தூரத்தையும் அவர் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்காருன்றதையும் அளந்து பார்க்கும்போது அவர் கிட்டத்தட்ட ஹாஃபுக்கு மேலே ஒரு அடி அதிகமாக நடந்து வந்திருக்கார். இப்போ வந்து ஒரு 100 மீட்டர் இருக்குது அப்படின்னா அவர் 51 மீட்டர் நடந்து வந்துட்டார். ஆக்சுவலாக 51 மீட்டர் நடந்து வந்துட்டார். ஸோ அவர் வந்து ஹிஸ் வெரி க்ளோசர் டு டெம்பிள், வீட்டை விட க்ளோசர் டு டெம்பிள். அதனால் அவரை நான் வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு வந்து தீர்ப்பு அனுப்பிச்சு அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுறாரு. அப்போ உடனே மற்றவங்களுக்கெல்லாம் வந்து, என்ன சாமி, உங்களை பார்க்க வந்ததுக்காக ஒரு ஸ்டெப் அதிகமாக நடந்து வந்துட்டாருன்றதுக்காக நீங்கள் அவரை அனுப்பிட்டீங்க, அவர் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காரு அதெல்லாம் மன்னிச்சிட்டிங்க, அந்த ஒரு அடி உங்களை மாற்றிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே கடவுள் சிரிச்சிட்டே சொல்கிறாரு, அந்த அடியெல்லாம் மாற்றலை, அவர் எப்போ திருந்தி வீட்டிலேருந்து முதல் அடி எடுத்து வச்சாரோ, இதுக்கப்புறம் நான் நல்லவனாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு முதல் அடி எடுத்து வச்சார்ல, அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் அவர் வந்து சொர்க்கத்துக்கு தான் போவார். பிகாஸ் அந்த முதல் ஸ்டெப்பு நம்ம வாழ்க்கையில் எப்போ நம்ம வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்டெப்லேயே நாம் வந்து குட்டாக ஆயிடுறோம். ஸோ அதுதான் அவரை மாற்றிருக்கு, அதுதான் என்னோடய டெசிஷனுக்கான காரணம்னு சொல்கிறாரு. இதுதான் அந்த 3 கதை. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பை, see you, நாளைக்கு பார்க்கலாம்.